இந்த அம்மா உணவகத்துக்கான அந்த அடிப்படை, அந்த வேர் விதைய வந்து அவர் போட்டது வந்து ஒரு பெரிய புண்ணியம். அது வந்து அஃப்கோர்ஸ் ஆர்க்கிடெக்ட்ட விட எப்பயுமே பாஸுக்கு தான் அந்த பெருமை எப்பயுமே சேரும். நம்ம வந்து தாஜ்மஹால கட்டினது யாருன்னா, நம்ம வந்து கொத்தனார்ன்னு சொல்ல மாட்டோம். நம்ம வந்து ஷாஜகான் தான் சொல்லுவோம். அதற்கு பின்னாடி ஒரு டிசைனர் இருப்பாரு, ஒரு பில்டர் இருப்பாரு, ஒரு ஆர்க்கிடெக்ட் இருப்பாரு. அதுக்கப்புறம் நெறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் வந்து எஸ், நோ சொல்றது ஷாஜகான் தான். அதனால வந்து அம்மா அவர்கள் வந்து அத செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு இருந்தது. அத செயல்படுத்துனாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வேரா வந்து சார் இருந்திருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இன்னும் எத்தனை தலைமுறைக்கு வந்தா ரொம்ப முக்கியமான அந்த அம்மா உணவகத்தோட சக்சஸ் என்னன்னு நீங்க பார்க்கணும். திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பல விஷயங்கள் அதிமுக ஆட்சியில காணாம போச்சு. அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பல விஷயங்கள் திமுக ஆட்சியில காணாம போயிரும். ஆனா அம்மா உணவகத்தை என்ன செய்யன்னு தெரியாம திமுக அரசு தவிச்சது. இத மூடுனா சிக்கலாயிருமோ அப்படின்னு. என்னன்னா அத ரோல் மாடலா பல மாநிலங்கள்ல வந்து எடுத்துட்டு போயிட்டான். பல மாநிலங்கள் அம்மாங்கிற காமன் டைம்ங்கிறனால பல இடத்துல வந்து ஒரு இடத்துல இந்திரா உணவகம் கொண்டு வந்தாங்க, ஒரு இடத்துல அம்மா உணவகமே கொண்டு வந்தாங்க. நிறைய இடங்கள்ல கொண்டு வராங்க. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலாம் வந்து பார்க்குறாங்க. இது எப்படிடா சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க.